ஹாய் ஹலோ வணக்கம் சொந்தங்கள் அனைவரும் நலமுடன் இருக்க இறைவனோட பிரார்த்திக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபுட் vlog ஓகேவா. என்னென்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் சிம்பிளாக. அங்கே போடுற அந்த ஃப்ரெஷ் க்ரீமு அந்த ஐட்டம்ஸ்லாம் இல்லாமல் வீட்டிலே உள்ள திங்ஸை வச்சு சிம்பிளாக ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். அங்கே வந்து ஆயில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து நிறைய சீஸு, அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீமு அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் வீட்டிலே வந்து ஃப்ரெஷ்ஷாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். ரொம்ப பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா ஹோட்டலில் ஆர்டர் பண்ண மாட்டாங்க, வீட்டிலே நீங்களே செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்கிற அளவுக்கு செம்ம டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் பட்டர் மசாலா பார்க்க போகலாமா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதுக்கு தேவையான பொருள் வந்து தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகாய். சரியா, தக்காளி வந்து பெருசாக 2 எடுத்துக்கோங்க. ஏன்னா தக்காளி வந்து அந்த ஸ்வீட்டி டேஸ்ட்டு, அந்த புளிப்பு எல்லாமே இருக்கிறக்காக ஒரு 2 பல்லாரி எடுத்திங்கன்னா அதேமாதிரி கொஞ்சம் தக்காளி பெருசாக 2 எடுத்துக்கோங்க. அப்புறம் முந்திரி பருப்பு, அப்புறம் வந்து பட்ரு சின்னதாக 9 ரூபா பாக்கெட் தான் பட்ரு. அப்புறம் பன்னீர் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. ஓகேவா, ஹோம்மேட் பன்னீர்னாலும் ஓகே தான். பன்னீரை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சில் வாட்டரில் போட்டு எடுத்திங்கன்னா இதுமாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணும்போது பிரேக் ஆகாது, நீட்டாக இருக்கும். கட் பண்ண பன்னீர், முந்திரி பருப்பு, அப்புறம் வந்து பட்டர் வந்து 9 ரூபி தான் அந்த பேக். வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும், சூடாகி காஞ்சிடணும். சரியா, ஏன்னா பன்னீர் வந்து ஆயில் வந்து ஹீட்டு கம்மியாக இருக்கும்போது நீங்கள் போடும்போது பிரேக் ஆகும். பன்னீரை ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா அது ஃப்ரெஷ் க்ரீமில் எப்படி சொல்கிறது பிரேக் ஆகாது. பன்னீர் வந்து மசாலாவில் போட்டு நம்ம பரட்டும் போது பிரேக் ஆகாது, உடஞ்சி ஓடாதுன்னு சொல்கிறது தான் அப்படி சொல்கிறேன். அதனால் ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது போட்டாலும் பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்கும் உடையாது, அதே நேரத்தில் நல்லா டீப் ஃப்ரை ஆயிரும். உள்ளான சாஃப்ட்னஸ் அப்படியே தான் இருக்கும், மேலே க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த ஃப்ரை பண்ண பன்னீர் உங்களுக்கு பார்க்கும்போதே போதும். சிக்கன் 65 போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. மேலே வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்ட்னஸாக இருக்கும். இது வந்து எதுக்கு இப்படி ஃப்ரை பண்ணணும்னு சொன்னேன்னா அந்த மசாலா கிரேவியில் உடையாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி நம்ம சொன்ன எல்லா வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் இதை எல்லாமே போட்டு வானலில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதே சைட் பை சைடு வந்து பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு வந்து இதிலே போட்டு வதக்கிட்டு ஃப்ரை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பச்சையாக போட்டோன்னா வந்து பச்சை வாடை போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதே டைமில் என்னென்னா அப்படியே நம்மளுக்கு வாயில் திப்பியாக தட்டுப்படும். தக்காளி தோல், வெங்காயம் வந்து கொஞ்சம் வெந்து கரைஞ்சி போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணாலுமே நம்மளுக்கு வாயில் தட்டுப்படும். ஸோ அந்த மாதிரி தட்டுப்படாமல் இருக்கிறதுக்காக தான் மோஸ்ட்லி வந்து அதை என்ன பண்ணுறது, நல்லா வதக்கிட்டு அதை மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு கிரேவி ரெடி பண்ணுறது. அப்போ தான் கிரேவி நல்லா திக்னஸாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு தேவையான முந்திரி பருப்பையும் போட்டிருக்கோம். அதுக்காக தேவையான கொத்தமல்லி, ஓகேவா, புதினா கிடையாது, ஒன்லி கொத்தமல்லி தான். எல்லாத்தையும் போட்டு நல்லா வானலில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கணும். ஓகேவா, நம்மளுக்கு தெரியும்ல வெங்காயம் பச்சை வாசம் போய் அந்த கண்ணாடி பதம் வரும்ல, அந்த ஸ்டேஜில் வர்ற அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்துக்கணும். அப்படி பரட்டி எடுக்கும்போது பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நல்லா இருக்குது. எப்படி சொல்கிறது, கிரேவிக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதை நேரம் திப்பியாக நம்மளுக்கு வாயில் தட்டுப்படாது. நான் சொன்னேன்ல அது மாதிரி கண்ணாடி பதம் வந்துருச்சு. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமாக இருக்குது. தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இந்நேரம் மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சிக்கலாம். என்னெல்லாம் போட்டிருக்கேன், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அப்புறம் முந்திரி பருப்பு, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வதக்கி அரைச்சி எடுத்தாச்சு மிக்சியில். இங்கே வந்து தால்சா ரெடி பண்ணுறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே என்ன பண்ணணும், தாளிசத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். பட்டர் வந்து நம்ம வெளியே வச்சிட்டோம். ஓகேவா, வீடியோ கவரேஜுக்கு ஷூட் பண்ணிட்டு வெளியே வச்சிட்டோம், கவனிக்கலை. இந்த ஹீட்டுக்கு பட்டர் அப்படியே மெல்ட் ஆயிடுச்சு. அவ்வளோ ஹீட்டு, அப்பா டெம்பரேச்சர் சொல்லவே முடியலை. பட்ரு மெல்ட் ஆகி போயிருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு மெல்ட் ஆயிடுச்சுன்னு. அதை வந்து ஒரு ஸ்பூனு இல்லை நைஃப் வச்சு எடுக்கிற அளவுக்கு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அவ்வளோ டெம்பரேச்சர் கிச்சன் ரூம். ஸோ கிச்சன் ரூமோட கொடுமைகளை சொல்லவே முடியல. இந்த டெம்பரேச்சரில் நின்று எதாவது செய்யணும்னு நினச்சாலே, கிச்சனுக்கு போகணுன்னு நினச்சாலே நம்மளுக்கு வந்து அந்த டிஷ்ஷு வேண்டவே வேணாம். அப்படி ஒரு டிஷ்ஷை நம்ம இப்போ சாப்பிட்ணுமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. யார் வீட்டிலலாம் கிச்சனில் ஃபேன் ஓடுதுன்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கப்பா. உண்மையிலே சொல்கிறேன், இந்த பட்டர்ஃப்ளைல புதுசாக ஃபேன் ஓடினாலும் ஸ்டவ் எரியும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டில் கொண்டு வந்துருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை, சத்தியமாக சொல்கிறேன், செம்ம கான்செப்ட். அந்த பட்டர் வந்து லைட்டாக அடிப்பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துருக்கோம். அப்புறம் நம்ம இப்போ பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டு எல்லாமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆட் பண்ணி ஆயில் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட்டு இருக்கும். கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். ஓகேவா, ஆனால் கடையில் வாங்குறதுக்கு நம்ம வீட்டில் செய்கிறது எவ்வளோ பெஸ்ட்டு தான்.
அதை கம்பேர் பண்ணும்போது நான் சொன்னேன் எல்லாம் வந்து அது வந்து நல்லா கொதித்து மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த டைமில் லாஸ்ட்டில் கொஞ்சம் ஆயில் சொன்னேன், ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றும் போது தான் நல்லாயிருக்கும். சைட் பை சைட் சப்பாத்தியும் போட்டாச்சு. பன்னீர் பட்டர் மசாலாலே நான் இல்லைனா சப்பாத்தி தான். ஸோ நான் வந்து மைதா, ஸோ அதனால் நம்ம ரொட்டி சைடுக்கு போயிடலாம். சப்பாத்தி போட்டு பரட்டி எடுத்தாச்சு நைஸாக. அதே டைமில் அங்கே பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு, தெரியுதா உங்களுக்கு? நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. ஆயில் அங்கங்கே நிற்குது, திப்பி திப்பியாக வந்து ஆயில் நிற்குது, பார்க்கவே தெரியுது கிளியராக. நல்லா கொதிச்சு இதுமாதிரி கட்டியாக வரும். இந்த டைமில் உண்மையிலே சொல்கிறேன், புதுசாக வீட்டில் ட்ரை பண்ணுறவங்க இந்த கொதிக்கிறது மேலே தெரிக்கும். ஓப்பனாகவே சொல்கிறேன், மேலே நல்லா தெரியும். உங்கள் ஸ்டவ்வில் சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, மேலே தெரிக்கும். லைட்டாக மிளகுத்தூள் லைட்டாக போட்டுக்கணும், ஃபைனல் டச்சப்பாக மேலே தெரிக்கும். பார்த்து கிண்டுங்க, உண்மையிலே செம்மையாக மேலே தெரிக்கும், சுடும். இப்போ நம்ம வந்து பொரிச்சு வச்சுருக்கோம்ல பன்னீர், அதெல்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ தெரியுதா நான் அதை வந்து ஏன் ஃப்ரை பண்ணி போட்டோன்னு? இப்போ இதுமாதிரி கிண்டும் போது இது ஃப்ரை பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே போடும்போது உடஞ்சிரும். அதனால தான் ஃப்ரை பண்ணி போட்டோம். ஃப்ரை பண்ணி போட்டால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அது பாட்டில் இருக்கும். நல்லா கிண்டி விடும்போது உடையாமல் இருக்கும், முழுசாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் குட்டீஸ்லாம் எடுத்து சாப்பிடும்போது. ஏன்னா உடஞ்சி கரைஞ்சி போச்சுன்னா அது குருமா வந்து குழக்குலன்னு ஆகி போயிடும். ஏன்னா ஆல்ரெடி இது திக்னஸ் குருமாவா, இதில் வந்து அதுமாதிரி பண்ண அந்த முட்டையை உடச்சி ஊற்றி குழுன்னு வச்சுருவோம்ல, அந்த ஸ்டேஜுக்கு போயிடும். சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது, தெளிவாக பன்னீர் கிடைக்காது நமக்கு. ஸோ அதனால் கிண்டும்போது புதுசாக ட்ரை பண்ணும்போது நிஜமாகவே சொல்கிறேன், கரண்டியை பிடிச்சி கிண்டும்போது பார்த்து கிண்டுங்க. இன்னும் மேலே ஃபுல்லாக தெரிக்கும். இந்த சைடில் உங்களுக்கு காட்டுறதுக்காகவே சைடில் வந்து கவர் பண்ணியிருப்பேன். சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக்